வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கோ பிஜிடிஆர்பி தமிழுக்கோ படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் இருக்குது. நம்மளுடைய பிளேலிஸ்ட் அல்லது வீடியோக்களை போய் பாருங்கள், அதுவே உங்களுக்கு புரிய வைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 9 இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. நம்மளுடைய வீடியோக்குள்ளே நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புறவியல், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள் இது எல்லாமே நம்மளுக்கு வித் ஷார்ட்கட்ஸோடு நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் இருக்குது. அதன் அடிப்படையிலும் அதே சமயத்தில் இன்னும் புதிய கொஸ்டின்களும் இந்த வீடியோக்களில் கொடுத்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தாலாட்டு அப்படிங்கிறது எந்த ராகத்தின் அடிப்படையில் அமையும்? தாலாட்டு அப்படிங்கிறது எந்த ராகத்தின் அடிப்படையில் அமையும்? அது சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்தில் அடிப்படையில் அமையும். அடுத்து, மழை வளம் பெற செய்பவை. அந்த காலத்தில் மழை வர்றதுக்கு நிறைய சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமானதாக கருதக்கூடியது என்ன அப்படின்னா புரவி எடுத்தல், மழை கஞ்சி காய்ச்சுதல். அடுத்த கொஸ்டின், மதுரை மாவட்டத்தில் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் செய்வாங்க. இப்போ இந்த காலத்தில் பெண் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது பாட்டுக்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த காலத்துலலாம் இல்லாமல் இருந்தது, இப்போ சமீபத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடா இங்கெல்லாம் பாட்டெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய முறை தான். கேலி கிண்டல் செய்கிறது, சடங்கு செய்கிறது, பாடல்கள் பாடுவது, இது எல்லாமே அந்த காலத்திலிருந்து வந்த முறைகள் தான். அப்படி பார்க்குற பொழுது மதுரை மாவட்டத்தில் மணமக்களுக்கு வாழ்த்து பாடுபவர்கள் யார் அப்படின்னா, வாழ்த்துக்கள்னாவே இந்த இடத்துல என்ன வர்றாங்க, முதிய மங்கள பெண்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நாட்டுப்புற கதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நடேச சாஸ்திரி. இப்போது அடுத்தது, பஞ்சதந்திர கதைகளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? பஞ்சதந்திர கதைகள் அப்படிங்கிறத ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் தியாடர் பென்பே. அடுத்தது, விடுகதை களஞ்சியம் அப்படின்னு பல விடுகதைகளை சேர்த்து ஒரு களஞ்சியமாக கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ரோஜா முத்தையா. தமிழில் வெளிவந்த விடுகதை தொகுப்பு நூல்களிலே மிகுதியான எண்ணிக்கை கொண்ட விடுகதை தொகுப்பு எது? பல விடுகதை நூல்கள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சிறப்பானதாக கருதக்கூடியது இதுதான். மிகுதியான எண்ணிக்கை கொண்ட விடுகதை தொகுப்பாகவும் கருதக்கூடியது இதுதான். எதுன்னு கேட்டால் சாவே சுப்பிரமணியன் படைப்பில் வந்த தமிழில் விடுகதைகள் வந்த வருடம் 1977. அடுத்த கொஸ்டின், வல்லரக்கான் கதை என்று குறிப்பிடப்படும் கதை எது? வல்லரக்கன் கதை என குறிப்பிடப்படும் கதை சாஸ்தா கதை. இறைவனின் ஏகாந்த இருக்கையின் போது பாடப்படும் பாட்டு எது? அதுக்கு பெயர் கப்பர் பாட்டு. இறைவனின் ஏகாந்த இருக்கையின் போது பாடப்படும் பாட்டு கப்பர் பாட்டு. அடுத்தது, மார்கழி கடைசி நாளில் பெண்கள் கூடி குரவை ஆடுவதாக கூறப்படும் சங்க இலக்கிய நூல் எது? மார்கழி கடைசி நாளில் பெண்கள் கூடி குரவை ஆடுவதாக கூறும் சங்க இலக்கிய நூல் எது? அகநானூறு. தாலாட்டு பாடலுக்கு உரிய 3 பொருட்களை கூறியவர் யார்? இ. சுப்பிரமணியம். 3 பொருட்களை கூறியவர் இ. சுப்பிரமணியம். நம்பிக்கைகளை பட்டியலிடும் நூல் எது? பல நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகளை பட்டியலிடும் நூல் எது அப்படின்னு கேட்டால் ஆசார கோவை. மருதநாயகம் பிள்ளை கதை, சின்ன நாடான் கதை, சின்ன நஞ்சி கதை இது எல்லாம் எந்த மாவட்ட கதைகள்? ஒவ்வொரு கதைகளையும் மாவட்டங்களின் அடிப்படையில் பிரிப்பாங்க. இது அண்ணன்மார் கதைகள் அப்படின்னா அங்கே கோயம்புத்தூர் அந்த மாதிரி போயிடும். அப்படி பார்க்குற பொழுது மருதநாயகம் பிள்ளை கதை, சின்ன நாடான் கதை, சின்ன நஞ்சி கதை இதெல்லாம் எந்த மாவட்டத்துக்குரியது அப்படின்னா குமரி மாவட்டத்திற்கு உரியது. அடுத்த கொஸ்டின், இசை பாடலாக அமைந்த சொற்போரை என்னன்னு சொல்லுவாங்க? லாவணி. அடுத்த கொஸ்டின், வில்லுப்பாட்டை பற்றி அறிய பயன்படும் நூலாக கருதக்கூடியது எந்த நூல்? முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லு வில்லுப்பாட்டை என்னன்னு சொல்லுது? வில்லடி பாட்டு. விளக்கு கேள்வி என்பதன் பொருள் என்ன? விளக்கு கேள்வி என்பதன் பொருள்
குறி கேட்கும் நிகழ்ச்சி. தென்னார்காடு மாவட்டத்தில் அதிகமாக வழங்கி வருகின்ற கதை பாடல்கள் எந்த கதை பாடல்கள்? இப்போவே நம்ம பார்த்தோம், குமரி மாவட்ட கதை பாடல்கள் பார்த்தோம். இது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. காத்தவராயன் கதை கன்னிக்கதை. கோல்டன் பவ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? பிரேசர். புராணவியல் ஒப்பாய்வில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் யார்? மார்க்ஸ் முல்லர். ஆதி மனிதர்களிடம் முதலில் தோன்றிய சடங்காக கருதப்படும் சடங்கு எது? ஈமச் சடங்குகள். வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஜேக்கப் கிரீல். அடுத்தது, கலப்பு பண்பாட்டு கோட்பாடு சங்ககால செய்யுட்களையும் இருந்தது அப்படின்னு சொன்னவர் யார்? கலப்பு பண்பாட்டு கோட்பாடு சங்ககால செய்யுட்களிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் டாக்டர் கைலாசபதி. அடுத்த கொஸ்டின், பூத்தொடை விழா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விழா? வீரர்களினுடைய கலை பயிற்சி தொடக்க விழாவை தான் என்னென்னு சொல்லுவாங்க? பூந்தொடை விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விழாவும் பார்த்தரலாம். உள்ளி விழா அப்படிங்கிறது எது? அது கொங்கர்கள் கொண்டாடினாங்க. இது அகம் பற்றி கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளி விழா. அடுத்தது, நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? பி நாராயணன். திருமணமான மணமக்களை மஞ்சள் கலந்த அரிசியால் வாழ்த்துவது என்பது ஒரு விதமான முக்கிய சடங்காக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், சிலம்பு என்பதன் பொருள் என்ன? ஒலித்தல். பழமொழிகளை பல வகையாக பிரிப்பாங்க. காரண சமநிலை மொழி, எதிர்மறை பழமொழி, அடுத்தது வினாநிலை எதிர்மறை பழமொழி, அப்புறம் நேர் எதிர் முரண் பழமொழி, இந்த மாதிரியெல்லாம் பிரிப்பாங்க. அப்படி பார்க்குற பொழுது நான் ஒன்று சொல்கிறேன். நம்ப நட நம்பி நடவாதே அப்படின்னு சொல்கிறது எந்த பழமொழி அப்படின்னா உடன்பாட்டு எதிர்மறை பழமொழி. அடுத்த கொஸ்டின், கள்ளழகர் அம்மானை, அண்ணன்மார் சுவாமி, அப்புறம் சின்னமலை கும்மி இதெல்லாம் எந்த நாட்டிற்கு உரியது? எந்த மாவட்டத்திற்கு உரியது அப்படின்னு கேட்டால் நம்ம அப்பளாவே பார்த்தோம். அண்ணன்மார் சுவாமி அப்படின்னாவே அது எதற்குண்டானியது? கோவை மாவட்டம். ஸோ கொங்கு நாட்டுக்கு உரியது. எது? கள்ளழகர் அம்மானை, அண்ணன்மார் சுவாமி, சின்னமலை கும்மி. அடுத்த கொஸ்டின், அமைப்பியல் ஆய்வின் தந்தை விளாடிமிர் பிராப். பிராப்பினுடைய கோட்பாட்டை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்பாட்டு ஆய்வு முறை. குலதெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், நம்மளோட வீடியோவிலே போட்டிருப்போம். இதில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எந்த வழிபாட்டில் அடங்கும்? அது வேத கடவுளோடு வழிபடக்கூடிய வழிபாட்டில் அடங்குமா? சிறு தெய்வ வழிபாட்டில் அடங்குமா? ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறு தெய்வ வழிபாட்டில் அடங்கும், பெருந்தெய்வ வழிபாட்டில் அடங்காது. அடுத்தது, கும்மி, கோலாட்டம் போன்ற ஆட்டங்களில் பாடப்படும் பாடல்கள் என்ன அப்படின்னா புறப்பாடல்கள். ஸோ கொண்டாட்ட பாடல்களில் அகப்பாடல்கள் புறப்பாடல்கள்னு பிரிப்பாங்க. அதில் கும்மி, கோலாட்டம் இந்த ஆட்டங்களெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அடுத்த கொஸ்டின், அன்னகாமு ஏட்டில் எழுதா கவிதைகளில் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக சொல்லியிருக்காங்க? 14 வகையாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இப்போது நம்மளுடைய நாட்டுப்புறவியல்னு பார்த்துக்கிட்டாவே ஒரு நிறைய அறிஞர்களுடைய கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்போம். நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற பாடல்கள். இப்போ அப்படி பார்க்குற போது நாட்டுப்புறவியலை பற்றி அறிஞர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்களை பாடும் புலவன் தன் பெயரை தன் பாடலில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் யார்? நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு சொல்லிடுவீங்க. சிஎம் பௌரா. அடுத்தது, வாய்மொழி வழியாக பரப்பப்படும் இலக்கியமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொன்னவர் யார்? அது அப்படின்னு வரையறை செய்தவர் பிரான்சிஸ் லீ உட்லி. அடுத்த கொஸ்டின், முன்னாடி ஒரு கதை பாடல்கள் பார்த்தலாம். கதை அடிப்படையிலான பாட்டு விடுகதைகள் சார்ந்தது. கதை அடிப்படையிலான பாட்டு விடுகதைகள் அமைப்பில் படைத்தவர் யார்? ஆறு ராமநாதன். இது ஒரு சிறப்பான நூல். அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க.
அடுத்த கொஸ்டின், மரபு சார்ந்த நாட்டுப்புற மக்களின் அறிவியல் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொன்னவர் யார்? ஜோன்ஸ் பாலிஸ். அடுத்த கொஸ்டின், விடுகதைகளை அமைப்பியல் முறையில் ஆய்வு செய்தவர் யார்? பாத்திமா மேரி. பல அறிஞர்கள் விடுகதைகளை என்னென்ன விடுகதைகள் இருக்குன்னு தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் அமைப்பு முறையில் ஆய்வு செஞ்சு விடுகதைகளை கொடுத்தவர் பாத்திமா மேரி. அடுத்த கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்களை உலகளாவிய இயக்கமாக மாற்றியவர் யார்? பிரேசர். நாட்டுப்புற பாடல்களை உலகளாவிய இயக்கமாக மாற்றியவர் பிரேசர். அடுத்த கொஸ்டின், குலதெய்வம் பெருந்தெய்வமாக மாறியது குறித்து ஆராய்ந்தவர் யார்? ஆரூர் ராமநாதன். பழமொழிகளை 7 வகையாக பிரித்தவர் யார்? ஸ்மித். சக்திவேல் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது, கண்ணனை வழிபடுவோர் ஆடும் ஆட்டம் எது? பாகவத நடனம். கண்ணனை வழிபடுவோர் ஆடுவது பாகவத நடனம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒரு 50க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னும் அடுத்து வர வீடியோக்குள்ளே இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்குற பொழுது அப்படின்னா உங்கள் கையில் என்ன அப்படின்னா பல புத்தகங்கள் சேர்ந்த ஒரு 200க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் ஈஸியாக இருக்கும். அது ஒரு புக்கில் எடுக்கப்பட்டது இல்லை, பல புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.